என்னோட சவுண்ட் இன்ஜினியரும் என்ன டிசைட் பண்ணலாம். எப்பவுமே ஒரு மியூசிக்கோட வேல்யூ சவுண்டோட வேல்யூ எப்போ தெரியும்னா ஒரு சைலண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு பாயிண்ட்ல ஒரு அமைதிக்கு அப்புறம் தான் வந்து அதோட வேல்யூ தெரியும். ஸோ அந்த அமைதியும் இந்த படத்துல இருக்கும், அந்த சவுண்டும் இந்த படத்துல இருக்கும். அந்த ஒரு விஷயம் கான்சியஸாக இருக்கும், அந்த இறைச்சல் அந்த ஆடியன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆனால் சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணணும் ஒரு பாயிண்ட்ல. அதோட லென்த் அப்படின்றது தான் நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துட்டோமே தவிர மற்றபடி படம் ஃபுல்லாக வந்து லெவலில் ஏற்றி ஜாஸ்தி பண்ணி ஆடியன்ஸ் வந்து அப்படியே வந்து கதற விடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல கிடையாது சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்க 2 hours படம்னு சொன்னீங்க, நாங்கள் ஒரு லிம்ஸ் பார்த்தோம். அதில் வந்து ஒரு 2 minutes சம்திங் 1 minute தான் இருக்கும். அதில் வந்து ஒரு டீப் போட்டிருந்தீங்க. அது எங்களால் இப்போ இந்த நேரத்தில் அந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. சரிங்களா, ஒரு பெரிய படத்தையே அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணால் தான் படமே ஓடலை. சரி, இந்த படம் வந்து மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்க வைக்குமா? டெஃபினட்டாக கண்டிப்பாக பார்ப்போம். அதாவது நீங்கள் இன்னைக்கு வந்து ப்ரெஸ் பீப்புள் ஒரு சவுண்டு எதிர்பார்த்து ஒரு சத்தம்ன்றது சவுண்டை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து வந்திருக்கீங்க ஒரு பாயிண்ட்ல. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு காட்சி அப்படின்றது காமிக்கிறது ஃபோக்கஸ்டாக காமிக்கணும். சத்தம் படம்ன்றது இந்த படத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் ஒரு பாயிண்ட்ல. அந்த சாம்பிள் வந்து படத்தில் வந்து சில சாம்பிளாக தான் இருக்குமே தவிர வெவ்வேறு விதமாக தான் இருக்குமே தவிர மொத்த படமாவே வந்து உங்களுக்கு வந்து இறைச்சல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கவே இருக்காது. கண்டிப்பா டெஃபினட்டா அது 100% நான் வந்து ஷோர் சொல்லிருக்கேன். அது இல்லை என்னன்னா ஒவ்வொன்றுமே வந்து அது கதையோட தன்மை தான் ஒரு பாயிண்ட்ல. அது எல்லாம் சேரும் போது தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து முதன்மையான தன்மையா அப்படின்னு மாறிடுச்சு. ஆனா ஒரு படம் வந்து தோல்வி அடைந்தோ வெட்டி அடைந்தோ சவுண்டு கிடையாது ஒரு பாயிண்ட்ல. ஏன்னா அது உண்மையிலே பேஸ்லயே வந்து ஃபண்டமெண்டலாவே வந்து சில விஷயங்கள் வந்து தப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல யோசிக்கிறேன். அந்த ஃபண்டமெண்டல் பேஸ்லயே வந்து ஏன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருந்தாலும் ஒரு கதை ஒரு படம் வந்து பேஸ்லயே வந்து ஃபண்டமெண்டலா தப்பாச்சுன்னா அங்க மிஸ் ஆகும்போது எது பிரதானமா இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா இதாயிடும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதான் சார் அரவிந்த் சார், யூஸ்வலாக ஹாரர் படம் அப்படின்னாலே ஒரு யூஸ்வல் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். அதை வந்து பிரேக் பண்ணி தான் நீங்கள் ஈரம் படத்தில் காமிச்சிருப்பீங்க. இதில் அது மாதிரி இருக்கும். அதை தாண்டி ரிவெஞ்ச் வழக்கமான இந்த பழிவாங்கிற ரிவெஞ்சாகவே இருக்குமா இல்லை ஏதாவது? அதாவது ரிவெஞ்ச் அப்படின்றது சொல்றதோட ஒரு கோபம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுல வந்து ஒரு கோபம்ன்றது அது வில்லனுக்கு மட்டும் வராது, ஒரு ஹீரோக்கும் கோபம் இருக்கும், ஒரு படத்தில் இருக்க ஒரு வில்லனுக்கும் கோபம் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல. ஸோ கோபத்தை தான் பிரதானமாக எடுத்துட்டேன் தவிர பழிவாங்கல் கதை அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நான் எடுத்துக்கொள்ள. மோரோவர் இந்த படம் சயின்டிஃபிக்கான படம்.